அது ஒரு உடல் நோயாகத் தோன்றலாம், ஆனால் அதன் அடியில் மறைந்திருக்கிறது ஒரு ஆவிக்கான தாக்கம். அது நீங்குவதற்கான காரணம் நீ என் வார்த்தையை கேட்பதில்தான் இருக்கிறது. அந்த நோயின் தொடக்கத்தில் நீ கவனிக்காமலே சில வார்த்தைகள் பேசப்பட்டன, சில உணர்ச்சிகள் வெதும்பின, சில விரோதங்கள் உருவானன. ஆனால் என் பிள்ளையே, அந்த சிறு சிதறலின் வழியாகவே அந்த நிழல்கள் உன் வீட்டிற்குள் நுழைந்தன. இப்போது நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த நிழல்கள் வெளியேறிவிடும். நீ விரக்தியில் மூழ்குகிறாய். சில நிமிடங்களில் என்னை நம்புகிறாய். சில நேரங்களில் ஏன் நீ அமைதியாக இருக்கிறாய் இயேசுவே என்று சினத்தோடு மனதிலே பேசுகிறாய். ஆனால் என் குழந்தையே, நான் உன்னை விட்டுவிட முடியாதவன். என் இரத்தத்தால் வாங்கப்பட்ட உன் உயிரை நானே கைவிட முடியுமா? உன் கண்ணீரால் நனைந்த அந்த ஜெபம் என்னை நகர்த்துகிறது. உன் வாயால் பேசப்படாத அந்த சத்தமில்லாத அழுகை என் இருதயத்தை